வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவர். என்ன பார்க்க மூவி வந்து ஸ்கூப் 2024 சார் ஒரு பயோகிராபிக்கல் ட்ராமா மூவி. இந்த படத்தை ரிவ்யூ போஸ்ட் பண்ணி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஹெல்ப்ஸ் மீன் டாட் கேஸ் உங்களுக்கு மூவி அப்டேட் வந்துகிட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் ஆண்ட்ரூ அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டெயின் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு பேரோட ஃபோட்டோகிராஃப் வந்து மாட்டுது. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பார்க் நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃப். அந்த டைமில் வந்து அவங்க வந்து இந்த மைனர்ஸை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்யூசேஷன் இருக்குது. அதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்லாதனால அவங்களோட தப்பெல்லாம் வந்து வெளியே வராமல் இருக்குது. இப்போ அவங்க வந்து பெரிய ஆகிட்டாங்க. அந்த பிரின்ஸ்ன்றவர் வந்து ஒரு பெரிய ஆகிட்டார். ஓகேங்களா. அண்ட் இப்போன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வருஷம் கழிச்சு, அந்த ஃபோட்டோகிராஃப்க்கு அப்புறம் 9 வருஷம் கழிச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிசியில் வந்து மெக் ஆலிஸ்டர் அப்படின்னு சாம் மெக் ஆலிஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தவங்களோட வேலை என்ன அப்படின்னு புக்கி, அவர் வந்து புக்கர். ஓகேங்களா. அவங்க ஓகேங்களா. அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீட் பண்ண முடியாத பீப்புளை வந்து மீட் பண்ணி ஒரு இன்டர்வியூ வாங்கி அந்த சேனல் கொடுக்குறது அவங்களோட வேலை. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த ஸ்டடி மெட்டீரியல் வரும்போது அவங்க வந்து ஒரு வழியாக வந்து அவங்களோட செக்ரட்டரி வந்து மீட் பண்ணுறாங்க. அமாண்டா, அந்த பிரின்ஸ் ஆண்ட்ரோட செக்ரட்டரி அமாண்டா மீட் பண்ணி ஒரு மாதிரி பேசி ஈஸியாக அந்த இன்டர்வியூ வாங்கி வச்சிடறாங்க. அந்த இன்டர்வியூக்கு வந்து எமிலியை வந்து ரிப்போர்ட்டராகவும் வச்சிடறாங்க. ஓகேங்களா. அந்த 1 vs 1 இன்டர்வியூவில் வந்து இவங்க வந்து அவரை வந்து அவர் செஞ்ச தப்பை அவர் ஒத்துக்கிட்டாரா இல்லையா, என்ன ஆச்சு, அண்ட் அவருக்கும் அந்த எப்ஸ்டெயின் சொல்லப்படுறவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது, அதெல்லாம் வந்து அவர் எப்படி சொன்னார், கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட கதையே. படம் என்ன தான் ஸ்லோவாக போனோம்னா இந்த இன்டர்வியூ சீன் நல்லா போயிருக்கும். அந்த கிளைமேக்ஸ் நல்லாவே முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அண்ட் காஸ்டிங்கும் நல்லா தான் இருந்தது. ஸோ அதுக்காக இந்த படத்துக்கு நான் 3 டோனர்ஸ் தரலாம். இதே மாதிரி மூவி பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மிஸ்டர் நோபடி சந்திக்கிற பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.